இதே திருப்பரங்குன்ற தொகுதியில நீங்க ஒரு கேண்டிடேட்டா நின்றுருக்கீங்க 2016 சட்டமன்ற தேர்தலுங்க வெற்றி பெற்ற எம்எல்ஏ உடல்நலக் குறைவுனால உடனே இறந்துட்டார். கொஞ்ச நாள்ல, ஒரு சில மாதங்கள் கூட இல்ல. அதனால நவம்பர் மாதம் 19ஆம் தேதி நினைக்கிறேன் இடைத்தேர்தல் நடந்தது. அதுல பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நான் போட்டிட்டேன். அப்போ வந்து யாரெல்லாம் கேண்டிடேட்ஸ் என்ன? ஏடிஎம்கேல ஏகே போஸ் அவர் இருந்தாரு. துரதிருஷ்டவசமா அவர் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று அவரும் சில காலங்கள் இறந்துட்டாரு. அடுத்து அவர் ஏகே போஸ். திமுக டாக்டர் சரவணன். அப்பதான் டாக்டர் சரவணன் வந்து ஜெயலலிதா அம்மையார் மேல கேஸ் போட்டாரு. அவருடைய கையெழுத்து இல்ல. ஏகே போஸுக்கு அங்க அந்த கட்சி இது கொடுத்துருக்கு இல்லையா, ஏ ஃபார்ம் பி ஃபார்ம், அதுல இருக்கிற கையெழுத்து வந்து ஜெயலலிதா அம்மையாரோட கையெழுத்து இல்ல, இது போலி கையெழுத்து, ஃபோர்ஜரி பண்ணிட்டாங்கன்னு கேஸ் போட்டாரு. இப்ப ஏடிஎம்கே செட்டில் ஆயிட்டாரு, அது வேற. அப்ப வழக்கு போட்டாரு. அவர் வந்து டிஎம்கே கேண்டிடேட், நான் பிஜேபி, தேமுதிக நின்னாங்க. இதுல என்னன்னா 2016 தேர்தல்ல தேமுதிக தான் இங்க 3வது இடம் வலிமையா இருந்தது. திருப்பரங்குன்றத்துல எப்பயுமே அவங்களுக்கு முன்னால ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. 2016 இடைத்தேர்தல்ல என்ன பண்ணிட்டோம், நாங்க தேமுதிக வலிமையா இருந்ததை 4ஆம் இடத்துக்கு பிஜேபி தான் 3ஆம் இடம். இடைத்தேர்தல்ல 3ஆம் இடம் பாஜக. தேமுதிக எம்எல்ஏவெல்லாம் இருந்த இந்த தொகுதியில அவங்க நிறைய ஓட்டு வாங்கின இந்த தொகுதியில அவங்க 4ஆம் இடத்துக்கு போனாங்கன்றது ஒரு சின்ன இந்த பகுதியில ஒரு பெரிய அரசியல் மாற்றம். அது மாதிரி அப்பதான் அந்த நவம்பர் 8ஆம் தேதி அவங்க மக்கள் நல கூட்டணியில இருந்தாங்க. ஆமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சொல்றேங்க இல்லைங்க. தேர்தல் நடந்து போயிட்டு இருக்கு. நவம்பர் 8ஆம் தேதி டிமானிட்டைசேஷன், பண மதிப்பு நீக்கம். பெரிய ஷாக்கு. எங்க பார்த்தாலும் நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு எதிராக பொய் பிரச்சாரம் நிறைய திமுக கட்டவிழ்த்து விட்டதுனால மக்களுக்கு ஆரம்பத்துல இது என்னன்னு தெரியாதனால ஒரு பெரிய கோபம் இருந்தது அரசாங்கத்துக்கு, மத்திய அரசு மேல. மோடி பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க, அது வேற. பட் தேர்தல் நேரத்துல அதை வந்து ஒரு பெரிய ஆயுதமா பயன்படுத்தினாங்க. நவம்பர் 19 தேர்தல் 8ஆம் தேதி டிமானிட்டைசேஷன். தேர்தல் செலவுக்குமே எங்களுக்கு பெரிய பணம் உடைய வந்துச்சு. ஏன்னா 500, 1000 ரெண்டுமே செல்லாதுட்டாங்கல்ல. அப்புறம் அதெல்லாம் இதுல எங்கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் இதுல வங்கியில செலுத்தி அந்த பணம் வாங்கி இதெல்லாம் பண்றதுக்கு பெரிய அந்த ப்ராசஸ் தேர்தல் நேரத்துல கஷ்டமா இருந்தது. நார்மலா இருந்தா ஈஸியா இருந்திருக்கும், பெரிய கஷ்டமா இருந்தது. அதுல 3ஆம் இடம் 6980 வாக்குகள், கிட்டத்தட்ட 7000 வாக்கு, 20 வாக்கு தான் கம்மி. 7000 ஓட்டு வாங்கினேன். அப்போ வந்து ஜெயலலிதா அம்மையாரும் கலைஞர் 2 பேரும் அது இன்னொரு விஷயம் என்னன்னா, இடைத்தேர்தல்ல பிஜேபி போட்டிட்டு இருக்குல்ல நிறைய, ஆர்கே நகர், சங்கரங்கோயில், அதுக்கு முன்னால நிறைய அந்த இடைத்தேர்தல்கள்ல தஞ்சாவூர், அரவக்குடி, அதுல அதிக ஓட்டு பிஜேபி வாங்கினது 7000 ஓட்டு திருப்பரங்குன்றம். நான் தான் இடைத்தேர்தல் ஹிஸ்டரின்னு தனியா நின்று பாத்தீங்கன்னா அது 7000 வாக்கு அப்படிங்கிறது பெரிய எண்ணிக்கை. ஏன்னா இடைத்தேர்தலில் 7000 ஓட்டு வாங்க முடியாது. அது பிஜேபி மாதிரி ஒரு கட்சி பணமே கொடுக்காம, வாக்காளர் பணம் கொடுக்காம வாங்குறது ரொம்ப சிரமம். அப்ப பத்திரிகைகள்ல அதை பாராட்டி எழுதியிருந்தாங்க. இடைத்தேர்தலில் பிஜேபி இவ்வளவு வாங்கியிருக்கு திருப்பரங்குன்றத்துல அப்படின்னு பாராட்டி எழுதினாங்க. இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் கூட இங்க 46,000, 57,000 ஓட்டு வாங்கியிருக்கோம். ராதிகா திருப்பரங்குன்ற அசம்பிளி செக்மெண்ட்ல ரொம்ப அதிகமான ஓட்டு வாங்கியிருக்கோம். நல்ல பர்சன்ட். அதனால திருப்பரங்குன்றம் எப்பயுமே பிஜேபிக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ட் தான். இந்த கடந்த 10 ஆண்டுகள் அப்படி எமர்ஜ் ஆயிருக்கு. அதனால பிஜேபிக்கான நான் திருப்பரங்குன்றத்துல போட்டேன். இப்ப கார்த்திகை தீபம் சேர்ந்து, ஏன்னா உங்களோட தேசிய தலைவர்களோட பார்வைக்கும் திருப்பரங்குன்றம். ஆமா, இதுல இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இப்ப மதுரைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை சொல்றோம். இந்த மதுரைக்கான எய்ம்ஸ் மருத்துவமனை அமைந்திருக்கிறது திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி. ஆமா, தோப்பூர் நேத்து நம்ம போயிட்டு வந்தோம். அந்த தோப்பூர் வந்து முழுக்க திருப்பரங்குன்றம் அசம்பிளி. அப்ப திருப்பரங்குன்றம் அசம்பிளிக்குள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை 2300 கோடிக்கான முதலீடு, பிரம்மாண்டமான ஒரு 25,000 சதுர அடியில ஒரு பெரிய மருத்துவமனை, மருத்துவ கல்லூரி, ஆராய்ச்சி நிறுவனம். அதனால இந்த திருப்பரங்குன்றமே பெரிய அளவுல பலன் பெறும். பல பேருக்கு இங்க உள்ளவங்களுக்கு வேலை கிடைக்கும். பல பேருக்கு வாழ்வாதாரத்துக்கான புது புது வாய்ப்புகள் வந்து இங்க உருவாகும் அங்க எய்ம்ஸ் வர்றது. அதனால ஒன்ஸ் எய்ம்ஸ் பிகம்ஸ் ஆபரேஷனல், ஒன்ஸ் இட் பிகம்ஸ் ஃபங்க்ஷனல், அதுல முதல்ல பலன் பெற போறதே திருப்பரங்குன்றம் தான். 2027 இருந்து மக்கள் என்னன்னைக்கு நரேந்திர மோடிஜிக்கு நன்றி சொல்லுவாங்க இந்த பகுதி மக்கள். அப்போ ஒரு பக்கம் எய்ம்ஸ், ஒரு பக்கம் கார்த்திகை தீப இஷ்யூ, இன்னைக்கு இன்னொரு பக்கம் ஏற்கனவே பாரம்பரியமாவே இந்த 10-12 ஆண்டுகளாக பிஜேபிக்கு வளர்ந்து வரும் செல்வாக்கு, இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இங்க பிஜேபி நிக்கிறது
போட்டியிடுறது ரொம்ப பொருத்தமானதா இருக்கும். உங்க தேசிய தலைவர்கள்லாம் இங்க வந்து 10 வருஷத்துக்கு முன்னாலே நான் 7,000 ஓட்டு வாங்கியிருக்கேன். டிமானிட்டைசேஷன் டைம்ல வாங்கியிருக்கேன். தேமுதிகவோட ஸ்ட்ராங் ஹோல்டா இருந்து கூட நான் வாங்கியிருக்கேன் இல்லையா அந்த காலகட்டத்துல. அதனால இது ஒரு பெரிய இப்ப ரொம்ப விஐபி தொகுதி ஆயிருச்சு. இப்ப உங்க தேசிய தலைவர்கள், பிரதமர், உள்துறை அமைச்சர் யாரு வந்தாலும் திருப்பரங்குன்றம்னு ஒரு வார்த்தையை பத்தி பேசிடுறாங்க. தீப ஷோ பத்தி பேசலாம். எல்லா விஐபி இப்ப பேசுறாங்க. விஐபிக்கும் மேல ஒரு விவிஐபி இந்த ஊர்ல இருக்காருல்ல, முருகப்பெருமான். அவரு இறுதி முடிவு அவர் தான் எடுப்பாரு. அதனால முருகனுடைய ஆசி பிஜேபிக்கு எப்போ உண்டு. ஆறுமுகம் அருளால எங்களுக்கு எப்போதும் ஏறுமுகம் தான். இனிமே தமிழ்நாடு அரசியல் அவங்க கையில வேலை, இந்த ஏறுமுகத்துக்கு காரணம் எங்கள் ஆறுமுகம் தான். அவங்க கையில வேலை வச்சிருக்காங்க. அந்த வேலை எடுபடாது. ஒரிஜினல் டூப்ளிகேட் வித்தியாசம் இருக்குல்ல. தங்க நகைக்கும் கவரிங் நகைக்கும் வித்தியாசம் இல்லையா? வேலை எடுத்தவெல்லாம் வேலைவன் ஆயிரும். குடியரசு தின அணிவகுப்புல பாத்தீங்கல்ல என்ன பண்ணிருந்தாங்க? அதான் சொல்றேன், வேலை எடுத்தவனா வேலைவன் ஆயிரும். அது எங்களுடைய வெற்றியா நான் பாக்குறேன். ஏன் இத்தனை 75 வருஷத்துல அறுபடை வீட்டை குடியரசு தின அணிவகுப்புல காமிக்காதவங்க திமுக இன்னைக்கு ஏன் அந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு அப்புறம், முருக பக்தர் மாநாட்டுக்கு அப்புறம், முருகனை சீரியஸா பிஜேபி கையில் எடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு ஏன் அறுபடை வீட்டுக்கு போறாங்க? ஏன் இத்தனை நாளா கண்ணு தெரியல? ஆறு படையப்பனை குடியரசு ஊர்வல காமிச்சதே, கொண்டு போனது பிஜேபிக்கான வெற்றி, திமுகவின் வெற்றி இல்ல. எங்களது வளர்ந்து வரும் செல்வாக்குல நாங்களும் முருக பக்தர்களாக காமிச்சிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கி இருக்கோம் நாங்க. அதனால பயப்படுறான் திமுக. எங்க இந்து வாக்கு வங்கி உருவாயிருமோ, நம்மள ஆட்சி இருந்து அடிச்சிருவாங்களோ, முருகன் சூரசம்ஹாரம் பண்ணிடுவாரோ அப்படின்னு பயப்படுறான். அதனால ஊர்வலம் நீ 1000 ஊர்வலம் காவடி எடு, பாலாபிஷேகம் பண்ணு, எதுவும் நடக்காது. முருகனுக்கு தெரியும் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு முருகனுக்கு தெரியும், மக்களுக்கும் தெரியும். சரிதானா? ஓகே சார், ரொம்ப நன்றி சார்.